ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை அன்புடன் வணங்குகிறேன். திரு ஆவினன்குடி ஆண்டவனாகிய பழனி முருகனை பணிவுடன் வணங்குகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். மேசம், மேச ராசியின் சிறப்புகள், அதான் இன்றைக்கு தலைப்பு. மேச ராசிக்கு அப்படி என்னங்க சிறப்பு? 12 ராசிகள்லயே முதன்மையான ராசி மேச ராசி. காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசி. சூரிய குடும்பத்தின் தலைவனாகி அந்த சூரியன் மிக அதிக பலமாகிய உச்ச பலத்தை அடையக்கூடிய ராசி இந்த மேச ராசி. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்டது இந்த மேச ராசிங்க. இந்த மேச ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஆட்களா இருப்பாங்க. ஏன்னா இந்த மேசத்தின் அதிபதியாகிய செவ்வாய் வேகத்திற்கும் வீரத்திற்கும் காரணமான ஒரு கிரகம். அதனால இவர்களிடம் எப்பயுமே ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திற்குமே பணிஞ்சு போகாத ஆட்களா இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் தான் வீரர்களை குறிக்கக்கூடியது. விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும் சரி, அது போர் வீரர்களாக இருந்தாலும் சரி. ஒரு வீரருடைய குணம் என்னங்க? எதுக்குமே விட்டு கொடுத்து போகாத ஒரு தன்மை, தோல்வியை ஏத்துக்காத ஒரு தன்மை, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தைரியம், போர் குணம் ஆகிய எல்லாவற்றையும் கொண்டவர்கள் இந்த மேசராசிக்காரர்கள். எப்பயுமே உழைப்பு 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 அப்படின்னு முன்னேறிக்கிட்டே இருக்கணும்ன்ற சிந்தனையை கொண்டவர்கள் இந்த மேசராசிக்காரர்கள். ஒரு விஷயத்துல தோல்வியே அடைஞ்சிட்டாலும் விடாது முயற்சி பண்ணி திரும்ப அந்த விஷயத்துல ஜெயிக்கக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த இந்த மேசராசிக்காரர்கள் தான். செவ்வாய் தான் சிகப்பு நிறமுள்ள பொருட்கள், பூமி, மனை, மலைகள், கட்டிடங்கள், அது மாதிரி உறுதியான விஷயங்களுக்கு காரணமானவர். அதனால இந்த மேசராசிக்காரர்களுக்கும் உறுதியான மனம் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கும். ஏன் மேசம் அப்படிங்கிறது மலைகளை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, மேடுகளை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, உயரமான இடங்களை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அந்த இடத்துல வேலை செய்யணும்னா அவர்களுக்கு மேசம் நன்றாக இருக்க வேண்டும். ராசியாகிய சந்திரன் அவர்களுக்கு இந்த மேசத்திலேயே இருக்கிறதுனால இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இந்த தன்மைகள் அனைத்துமே மிக அற்புதமாக கிடைக்கும். பொதுவாகவே ராசிகளிலேயே சரராசி உயர்வானது. அதுல முதன்மையான ஒரு ராசி இந்த மேச ராசி. சரராசி தத்துவத்தை கொண்டது. அதிலும் ஆண் ராசி. செவ்வாய்க்கு 2 வீடு இருக்கு. ஒன்னு மேசம், இன்னொன்னு விருச்சகம். அதுல விருச்சகம் பாத்தீங்கன்னா பெண் ராசி, மேசம் ஆண் ராசி. செவ்வாயே ஒரு ஆண் கிரகம். ஆண் கிரகத்தினுடைய ஆண் ராசினா பாத்துக்குங்க இந்த ராசியினுடைய தன்மை எப்படிப்பட்டது. அவ்வளவு தூரத்திற்கு ஒரு கடினமான ஒரு உறுதியான மனதை கொண்டவர்கள் இந்த மேசராசிக்காரர்கள். மிலிட்ரி டிசிப்ளின், காவல்துறை, இராணுவம், இது மாதிரி இடங்களுக்கு காரணமானவர் செவ்வாய். எந்த ஒரு விஷயங்களையும் ஒரு அணிவகுப்பு மாதிரி சீராக நடத்த வேண்டும், நேர்த்தியாக நடத்த வேண்டும் அப்படின்னா அதுக்கு இந்த செவ்வாயின் தயவு வேண்டும். ஒரு விஷயத்தை கட்டமைக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு இந்த செவ்வாயின் தயவு வேண்டும். ஏன்னா இந்த செவ்வாய் தான் கட்டுமானத்திற்கு காரணமான கிரகம், கட்டிடத்துக்கு காரணமான கிரகம். அப்படி ஒரு அமைப்பை வழிநடத்தி செல்லணும்னா அவர்களுக்கு இந்த செவ்வாயின் வலு வேண்டும். செவ்வாய் தான் தளபதியை குறிக்கக்கூடியவர். மேசம்தான் சூரியனுடைய ராசி, சூரியனுடைய உச்சமாகக்கூடிய ராசி. சூரியன் தலைவனை குறிக்கக்கூடியது, செவ்வாய் தளபதியை குறிக்கக்கூடியது. அப்ப தலைவன் தளபதி இரண்டையுமே ஒரே நேரத்தில் குறிக்கக்கூடிய ராசி இந்த மேச ராசி. அதுதான் இந்த ராசியோடைய சிறப்பு. பொதுவாகவே இந்த சர ராசிகளில் பிறந்தவர்களுக்கு தீர்காயுள் உண்டு. சர ராசிகள் எப்பயுமே கீழே போயிடாது. சரம் அப்படின்னா இயங்கிக் கொண்டே இருப்பது, நகர்ந்து கொண்டே இருப்பது, வேகமாக இயங்கும் ராசி. அந்த அடிப்படையில் இந்த மேச ராசி வேகமாக இயங்கும் ராசி. ஏன்னா இதன் அதிபதியும் செவ்வாய் வேகமாக இயங்கக்கூடியவர், வேகத்திற்கு காரணமான கிரகம். பொதுவாக காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசியா வரனால தலையை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, தலைமை பண்பை குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மேச ராசி. மருத்துவர்கள், விளையாட்டு வீரர்கள், காவல்துறை அதிகாரிகள், அது மாதிரியான அதிகாரம் செய்யக்கூடிய, ஆளுமை செய்யக்கூடிய, பயப்படாத தன்மையில் வேலை செய்யக்கூடிய, மிக உயரமான இடங்களில் பணிபுரியக்கூடிய கட்டுமான தொழிலாளர்கள், கட்டுமான பொறியாளர்கள் ஆகிய அனைவரையுமே உருவாக்கக்கூடிய ராசின்னு பாத்தீங்கன்னா அது இந்த மேச ராசி தான். திசைகள்ல சூரியனுடைய கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய ஒரு ராசி, ராஜ ராசிகளில் ஒன்று. ஏன்னா ராஜ கிரகங்களாகிய சூரியன் உச்சத்தையும், செவ்வாய் ஆட்சியையும், சனி பகவான் நீச்சத்தையும் அடையக்கூடிய ஒரே ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா அது இந்த மேச ராசி தான். அதான் இந்த மேச ராசியோடைய சிறப்பு. 12 ராசிகள்ல எல்லா ராசிகளிலும் கிரகங்கள் ஆட்சி உச்சத்தை ஒரே நேரத்தில் அடையாது. உச்சம், ஆட்சி, நீச்சம் அப்படின்ற 3 வேறுபட்ட நிலைகளையும் பலம் பொருந்திய நிலைகளையும் அடையக்கூடிய ஒரு இடம்னு பாத்தீங்கன்னா அது இந்த மேசம்தான். இந்த மேசத்துலதான் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பகவான் நீச்சம்ன்ற தன்மையை பெறுவார். அதே மேசத்துலதான் நீச்சபங்க ராஜயோகம்ன்ற மிக உயர்வான ஒரு நிலையையும் பெறுவார். அப்போது சனி பகவான் அவருடைய கருப்பு நிறமுள்ள பொருட்கள், குடிக்க கூடாத திரவங்கள், பெட்ரோல், இது மாதிரி கனிம வளங்கள், கல்லு, மண்ணு, கருப்பு நிறமுள்ள பொருட்கள், இரும்பு, கிரஷரு,
குவாரி இது மாதிரி விஷயங்களின் மூலமாக தன்னுடைய காரகத்துவங்களின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளை இந்த ராசிக்காரர்களுக்கு தருவார். சூரியன் உச்சமாகறனால இந்த மேச ராசிக்காரர்களிடம் எப்போதுமே ஒரு தலைமை பண்பு இருக்கும். 10 பேத்துக்கு தான் ஒரு தலைவராகவே இருப்பார்கள். பிறருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு இடத்திலேயே எப்போதும் இருப்பார்கள். மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ராசியாக இந்த மேசராசிக்காரர்கள் எப்போதுமே இருப்பார்கள். அதான் இந்த மேசத்தினுடைய சிறப்பு. பிறரை வழிநடத்த வேண்டும்னா தான் சரியாக இருக்க வேண்டும் முதலில். அந்த தன்மை இவர்களிடம் எப்போதுமே இருக்கும். அதுலயும் இந்த மேச ராசியில சித்திரை மாதம் பிறந்திருந்தா இவர்களுக்கு சூரியன் மேசத்துல உச்சமாகவே இருக்கும். அப்ப இந்த தன்மைகள் எல்லாம் மிக அதிகமாக இருக்கும். இதே மேச ராசி ஐப்பசி மாசம் பிறந்திருக்கேன் அப்படின்னா அவர்களுக்கும் இந்த தன்மைகள் மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா சூரியனை பௌர்ணமி சந்திரன் பார்ப்பார் நேரெதிர் 7ஆம் இடத்துல இருந்து. அதனால சூரியன் பரிபூர்ணமாக அந்த தன்மைகளை கொடுப்பதற்கு தகுதியானவராகவே இருப்பார் அந்த இடத்துல. ராசிகள்ல நெருப்பு தன்மையை கொண்ட ராசி, ஒற்றைப்படை ராசி, ஆண் ராசி அப்படின்னு நிறைய சிறப்புகளை கொண்டது இந்த மேசம். இந்த மேச ராசிக்காரர்கள்ல வாழ்க்கையிலேயே சுக்கிர திசையை மிக இளமையான பருவத்தில் அனுபவிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு ராசிகள்ல இந்த மேச ராசியும் ஒண்ணு. ஏன்னா கேதுல பிறந்தார்கள் என்றால், கேதுவின் நட்சத்திரமாகிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தார்கள் என்றால் 7 வருடங்களுக்குள்ள அவர்களுடைய 7 வயதுக்குள்ளேயே சுக்கிர திசை ஆரம்பித்து விடும். 20 வருடங்கள் பருவ வயதில் சுக்கிர திசை நடக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு. அதே பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தார்கள் என்றால் இதே மேச ராசியில பிறந்தப்பயே சுக்கிர திசை. இந்த 2 நட்சத்திரக்காரர்களுமே சிறு வயதிலேயே சுக்கிர திசையை அனுபவிக்கக்கூடியவர்கள். சுக்கிரன் யாரு? 2 7ஆம் அதிபதி. குடும்பத்திற்கும் 7ஆம் இடமாகிய கலஸ்தரஸ்தானமாகிய நண்பர்கள், கூட்டாளிகள், பங்குதாரர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். தனம் வாக்கு குடும்பத்திற்கு அதிபதி மேசராசிக்கு. அதனால சுக்கிர திசை அவர்களுக்கு யோக திசையாகவே இருக்கும். இது மாதிரி பிறக்கும் போதே நன்மைகளை அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த மேசராசிக்காரர்கள். சரி, கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தாலும் சூரிய தசை. சூரியன் யாரு? 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு இந்த ராசி பிறக்கும் பொழுதே அடுத்தடுத்து சிறு வயதிலேயே யோக திசைகளாக வரக்கூடிய ஒரு ராசி இந்த மேசராசி. இந்த மேசராசிக்காரர்கள்ட்ட எப்பயுமே கொஞ்சம் தன்னம்பிக்கை, தைரியம் கூடுதலாகவே இருக்கும். சூரியன் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால எதற்குமே பணிந்து போகாத ஒரு நபர்கள் இந்த மேசராசிக்காரர்கள். தோல்வியை ஒத்துக்கொள்ளாதவர்கள், போராடி ஜெயிக்கக்கூடியவர்கள். இந்த இடத்துல மேசத்துல சந்திரன் இருப்பது, மேச ராசியில் பிறந்திருப்பது ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா கடகாதிபதி சந்திரன் தன் வீட்டிற்கு 10ல கேந்திரத்துல அமரக்கூடிய ஒரு தன்மை இந்த மேச ராசிக்கு உண்டு. சந்திரன் தன் வீட்டிற்கு மறைய மாட்டார். அதனாலேயே தாயார் வீடு, வண்டி, வாகனம், தன் சுகம் ஆகிய அனைத்து சுக போகங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த மேசராசிக்காரர்களாக இருப்பார்கள் இயற்கையிலேயே. மேச ராசியில் பிறந்ததாலேயே அவர்களுக்கு நல்ல தாயார், நல்ல வண்டி வாகனம், நல்ல கல்வி ஆகியவை கிடைக்கும் ராசியின் அடிப்படையில. இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கிறதுனால தான் இந்த மேச ராசியை ராஜ ராசிகளில் ஒன்றாக சொல்கிறார்கள். சரிங்க, இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். 9 கிரகங்களின் ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும் என வேண்டிக் கொண்டு இதே மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கலாம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி. நன்றி, வணக்கம்.